அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி நம்ம ஈசிஆர் சைட்டில் இருக்கோம். ஈசிஆர் சைட்டில் ஃபினிஷிங் வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே வியூ பண்ண போகிறோம். அதில் லிஃப்ட் வால் பிளாஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. அதில் நம்ம என்னென்ன விஷயம்லாம் லிஃப்ட்டுக்கான இது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி கிரானைட் லேயிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அவுட்ரு பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. கிரானைட் லேயிங் பண்ணிவிட்டு பிஓபிலாம் ஊற்றிருக்கோம். அது மாதிரி விண்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாக்ஸ் விண்டோ பண்ணி கிரானைட்டே போட்டிருக்கோம். முன்னாடி வீடியோவில் கிரானைட் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாமே எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், அதில் நம்ம எப்படி கிரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், விண்டோஸ் என்ன மாதிரி இது பண்ணியிருக்கோம், அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. பிளானு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், நடந்துட்டு இருக்கிற சைட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். டவுட் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம நீங்கள் கூப்பிடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம சைட்டுடைய கண்டிஷனு, ஃப்ரண்ட் சைடு பூச்சி வேலை மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. எலிவேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பாக்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ரீபாரிங் பண்ணி இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி இந்த பக்கம்லாம் கொஞ்சம் எலிவேஷனில் பார்டர்ஸு, க்ரூஸ் இந்த இதெல்லாம் வருது. அது மாதிரி பாக்ஸ் விண்டோஸில் வெளிப்பக்கம் கொஞ்சம் டிசைன் ஒர்க்கு, நம்ம கார்விங் ஒர்க் மாதிரி, பிளாஸ்டிங்லேயே கார்விங் ஒர்க் மாதிரி சொதவேலைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்குது. இந்த சைடு பிளாஸ்டிங்லாம் முடிஞ்சுது. இந்த சைடு பிளாஸ்டிங் முடிஞ்சு இந்த விண்டோஸ்லாம் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா டாப்பில் இழுத்துருக்கும், ஒரு 3/4 அடி இழுத்துருக்கும். அந்த விண்டோவுக்கு மேலெலாம் இழுத்துருக்கும் பாருங்கள். அதிலெல்லாம் ஃபுல்லாக டிசைன்ஸ் வருது, ஒர்க் வருது, கல் ஒட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கெல்லாமே தனியாக எலிவேஷன் டீம் வச்சு ரேட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அது பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி நம்ம இது பண்ணுவோம். இப்போ கிரானைட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏஎஸ்சி பிளாக்குடைய ஸ்க்ராப்பு உடஞ்சது. நம்ம செங்கல் சுருக்கி வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏஎஸ்சிக்கள்லேயே இந்த மாதிரி அங்கே டேமேஜ் பிளாக்ஸ் நம்மளுக்கு டன்னேஜில் தராங்க. நாங்கள் எதுக்கு இது வாங்கினோம்னாக்கா, பாத்ரூமுக்கு சங்கனுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக வாங்கினோம். நம்ம ஜல்லி கொஞ்சம் இருக்குது, பீ சாண்ட் இருக்குது. பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பீ சாண்டு கொஞ்சம் சாண்டு கலந்து இந்த மாதிரி பூசிகிட்ருக்கோம். கிரானைட் ஒர்க்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபில்லிங்க்கு ஏஎஸ்சி பிளாக் நம்ம நார்மலாக சங்கன் பைப்லாம் போட்டதுக்கப்புறம் செங்கல் சுருக்கி உடச்சி போடுவோம். அதை விட இது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால ஏஎஸ்சி உடஞ்சது டன்னேஜில் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது வாங்கும்போது நீங்கள் டன்னேஜ் வித்தியாசம் வருது. நம்ம ஒரு 300 சேஃப்டி சொன்னால் அவங்க 6 டன் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அதிகமாக இருந்தது எங்களுக்கு. அதனால் அது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு 300 சேஃப்டினா நம்மளுக்கு ஒரு 4 டன் அந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஏரியாஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணாத ஏரியாஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால அதை நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இதுதான் இப்போ நம்ம கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே கிரானைட்டெல்லாம் ஃபுல்லாக இறக்கியிருந்தோம். மேக்ஸிமம் 2 ஃப்ளோருக்கான கல்லாம் க்ரைன் வச்சு ஏற்றியாச்சு. கிச்சன் மேடை கூட ஒயிட் கல் போட்டாச்சு. இந்த ஒயிட்டு தான் நம்ம கிச்சன் மேடை எடுத்திருந்தோம். இது ஒரிஜினல் கிரானைட் தான், ஃப்ரம் சைனா இம்போர்ட்டடு. இப்போ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம இறக்கி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் லெப்போத்ரா ஃபினிஷிங் இருக்கிற கல் ஸ்டெப்புக்கு கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உள் பக்கம் ஒரு 4 இன்ச்சு பார்டர் கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே பாக்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதில் விண்டோ வெளியிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி விண்டோ, அதுக்கப்புறம் கிரில் ஸ்லைடிங் இருந்ததுன்னா கிரில் ட்ரில் பண்ணிட்டு பண்ண போகிறோம். கோர் கட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் பண்ண போகிறோம். இது ஒரு திறக்கிற விண்டோ இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா விண்டோட சென்டரில் வரும். ஏன்னா 2 பக்கமும் தட்டி அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இதுவாக இருக்கும். மேலே போய் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக கார் பார்க்கிங்கில் கூட இன்னும் கொஞ்சம் பிரிக்குறை ஏற்றிடலான்ட்டு ஒரு ஐடியா கேட்டாங்க. ஏன்னா நிறைய பூச்சிப்பொட்டுலாம் வருங்கிறதுனால ஒரு 1.5 ஃபீட்டு கட்டியிருக்கோம். இன்னொரு 3 ஃபீட் கட்டிட்டு பேலன்ஸையும் ஜாலி மாதிரி கொடுத்துடலாம். எலிவேஷன் ஜாலி கொஞ்சம் பண்ணுறோம். அதெல்லாம் கூட நம்ம ஓனர் சாரோட டிஸ்கஸ் பண்ணி அதையும் நம்ம இது பண்ணுறோம். அது அடுத்தடுத்த ஒர்க்கில் இது பண்ணும்போது ஜாலி ஒர்க்கும் நம்ம இங்கே கொஞ்சம் எலிவேஷன்லாம் இருக்குது பண்ணும்போது இங்கே நம்ம வாங்குகிறோம். அதை பற்றி டீட்டெயில் கூட இது பண்ணலாம். இங்கே கீழே பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிளாஸ்டிங் முடிஞ்சுது. ப்ளம்பிங் இன்னும் பைப்ஸ் ஃப்ளோருக்கான பைப்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ப்ளம்பிங் இருக்குது, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விண்டோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் விண்டோஸ் மட்டும்தான் வைக்கணும். அதாவது விண்டோ ஜாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிரானைட்லேயே ஜாம்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இது கிரவுண்ட் ஃப்ளோரு.
இப்போ லிஃப்ட் வால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டு சேம்பர் வந்து உள்ளே பூசிட்டுருக்கு, மேலேருந்து இறக்கிட்டுருக்கோம். லிஃப்ட்டு மேலே காங்கிரீட் போட்டாச்சு. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சைஸு முடிவு பண்ணுறதே ட்ராயிங் போடும்போதே வந்து லிஃப்ட் கம்பெனியில் பேசி எத்தனை பெருசுன்னு எடுத்துகிட்டு போகிறோம், என்ன சாஃப்ட் சைஸ் வேணும் எல்லாமே முடிவு பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும் ஒன்று. ஏன்னா ஸ்டாண்டர்டு சைஸில் போயிட்டிங்கன்னா லிஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வரும். நம்ம வந்து அன்சைஸ் போயிட்டோம்னா சேம் 6% நம்ம போனாலும் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் சைஸ் வந்து அன்இவன் சைஸில் கொடுத்துட்டோம்னா வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இடம். அப்போ வந்து நம்மளுக்கு லிஃப்டோடைய செலவும் அதிகமாகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.5 அடி அகலம் 5.5 அடியும் நீளம் வந்து 5.5 அடியும் நம்மகிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து 5.5க்கு 7.4 வச்சுருக்கோம். எதனாலனா நம்ம பிளான் பண்ணும்போது அந்த இடம் வந்து அந்த 5.5க்குள்ளே கட் பண்ணுற மாதிரி அமையல, கிச்சனுக்கு பேக் சைடாக வரும். அப்போ 7.4 கொடுத்துட்டோம். இது பூஜா ரூம் மேலே வரும், அதுக்கு நேர் வர ரூமு. நாங்கள் என்ன பண்ணோம்னா காலம்லாம் போட்டு தூக்கிட்டு இந்த லிஃப்ட் வால் மட்டும் வந்து இந்த செவரே கட்டாமல் விட்டோம். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த வாலை விட்டால் கட்டாமல் லிண்டல் போடாமே வச்சுட்டோம். அப்புறம் வந்து இப்போ ஃபினிஷிங் லெவலுக்காக பட்டன் மார்க் வச்சு கொடுத்தாங்க. கிரானைட்டுக்காரங்க வந்து பட்டன் மார்க் வச்சு கொடுத்தாங்க. அந்த பட்டன் மார்க்லேருந்து இவங்க லிஃப்ட் ட்ராயிங்கில் வந்து நம்மளுக்கு லிண்டர் என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டை எடுத்து தான் நம்ம எல்லா ஃப்ளோர்லேயும் லிண்டர் எல்லா ஃப்ளோர்லேயுமே எத்தனை ஸ்டாஃப் இருக்கோ அத்தனை ஸ்டாஃப்லேயும் வந்து ஃப்ளோரில் வந்து முதல்ல வந்து கிரானைட்டில் வந்து லெவல் வச்சிடணும். இதுதான் எனக்கு FFL அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபினிஷிங் ஃப்ளோர் லெவல் வச்சுட்டு அந்த ஃபினிஷிங் ஃப்ளோர் லெவல்லேருந்து லிண்டலோடைய பாட்டம், இந்த லிண்டல் ஜாம் வந்து நம்ம வந்து பூச மாட்டோம். இவங்க வந்து கிரானைட்லேயே இங்கே கிராஸில் வரும். அப்போ வந்து அதை தவிர மீதிலாம் இதெல்லாம் பூசி பின்னடிக்கணும். அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வாலுமே நம்ம வந்து மேலேருந்து தூக்குண்டு விட்டு ப்ராப்பராக எல்லா செவருமே தூக்குண்டு விட்டு தான் பண்ணுறோம். இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். ரெண்டாவது அளவு அவங்க வந்து கொடுப்பாங்க எம்எம்மில் நம்மளுக்கு. அந்த அளவை விட கொஞ்சம் கூட இருக்கலாம் வழியே, அதை விட குறையக்கூடாது. அவங்க ட்ராயிங்கில் என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதில் குறையாமல் நம்ம வந்து அந்த புல்மார்க் வச்சு பண்ணணும். அதனால் நம்ம வந்து லிஃப்ட் சேம்பர் கடைசியாக தான் பூசுகிறோம். லிஃப்ட் வந்து மேலே ஹெட்ரூம் போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஒரு லிஃப்ட் பிளான் பண்ணுறோம்னா இப்போ ஆரம்பத்திலே பிளான் போடும் போதே அந்த சைஸ் முதல்ல வேணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் ரெடி பண்ணி கீழேருந்து ஃபுட்டிங்லேருந்து காலம்லாம் எடுத்து வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாக RCCயாக வரும். எபோவ் பேஸ்மெண்ட் வந்து காலம் ப்ளஸ்ஸு செங்கல் நம்ம என்ன கல் போடுறோமோ அதை பொறுத்து இது பண்ணலாம். இப்போ வந்து அது ஓப்பன் வைக்கும்போது கூட ஓப்பனில் பார்த்திங்கன்னா இந்த ஈவனாக இருக்காது, இந்த கட்டை ரெண்டும் ஈவனாக இருக்காது. இந்த பக்கம் கட்டை கொஞ்சம் அதிகமாகவும் அந்த பக்கம் கட்டை கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் அளவு. அவங்க கேட்குற அளவுக்கு தான் இந்த ஓப்பனே நம்ம வைக்கணும். நம்ம சென்டர் பண்ணி வச்சிடக்கூடாது. அப்போ தான் டோர் வந்து அவங்களுக்கு லிஃப்ட்டுக்கு கட்டாமையும். அந்த ட்ராயிங் வச்சு எல்லாமே நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோர்லாம் இப்போ பிளாஸ்டிக் முடிஞ்சது பாருங்கள். இந்த ஃப்ளோர்லாம் முடிஞ்சிச்சு. ஏன் பின்னடிச்சிருக்கோம்னா ஃபுல்லாக கிரானைட் வருது, ஃபுல் வால் கிளாடிங் கிரானைட் வருது. அது மாதிரி ஸ்டெப்லையும் கிரானைட்டு ப்ளஸ்ஸு வந்து வாலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கட்டிங் மாதிரி இல்லாமல் ஒரு 4 ஃபீட் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிரானைட் வால்லையும் நம்ம வந்து இங்கே பதிக்கிறோம். கிரானைட் ஒர்க்கு தான் இங்கே கொஞ்சம் அதிகம். நிறைய இடத்துல வால் கிளாடிங் அது இதுன்னு கொண்டு வரோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் கிரானைட்டு வந்து ஃப்ளோர் வந்து மெயின் ஃப்ளோர் பதிச்சிட்டாங்க. ஓரத்தில் வந்து பார்டர் சொல்லியிருக்கோம். இந்த எஜ்ஜிலேருந்து இந்த முடிகிற இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் வந்து ஒரு டார்க் பார்டரு ப்ளஸ்ஸு சென்டரில் 1.5 இன்ச்சில் இதே சேம் ஒயிட் பார்டரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1.5 இன்ச்சில் டார்க் போட்டு திரும்ப இதே கல்லையே கண்டினியூ பண்ணி இதே சேம் கலர்லேயே ஸ்கட்டிங் வந்து ஆஃப் நோசி மாதிரி இல்லாமல் லேசாக சேம்பர் மாதிரி எஜ்ஜு மட்டும் இது பண்ணி சேம்பர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த சேம்பர் எப்படி இருக்கும்னாக்கா நம்ம இங்கே இந்த விண்டோலெலாம் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியே பண்ண சொல்லியிருக்கோம். விண்டோவில் பார்த்திங்கன்னா எஜ்ஜு மட்டும் லேசாக சேம்பர் பண்ணியிருக்கோம். கிளார் அடிக்குது, இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இதை மட்டும் சேம்பர் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதுதான் விண்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் பாக்ஸையும் வந்து வால் வந்து கிரானைட் போட்டு இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு மடக்கி அதில் சேம்பர் பண்ணி பக்காவாக பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து விண்டோ வந்ததுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் விண்டோ பார்த்திங்கன்னா வெளியிலையும் ஷட்டர் ஓப்பனு உள்ளேயும் ஷட்டர் ஓப்பனு சென்டரில் கிரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். அப்போ வந்து அந்த விண்டோக்காரங்க அளந்துட்டு அவங்க கிரில் அளவு சொன்னதுக்கப்புறம் கிரில் வெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பெட்ரூம்ஸ்லாம் ஓப்பன் விண்டோவும் காமன் ஏரியாஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்லைடிங் விண்டோ மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதிலே ஸ்லைடிங்லேயே பெரிய விண்டோஸ்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸடு மேலே கொஞ்சம் ஃபிக்ஸடு பண்ணியும் பண்ணியிருக்கோம். இப்போ இது சங்கன் பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா டெப்த் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சங்கன்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஏஏசி பிளாக் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளம்பிங் ஒர்க் முடிஞ்சுது. ப்ளம்பிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பக்காவாக எல்லாமே இது பண்ணியாச்சு. வாட்டர் ப்ரூஃபிங்கே நல்லா பக்காவாக நீட்டாக 2 டைம் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் வந்து கெமிக்கல் வாங்கி கொடுத்து பெயிண்ட் வச்சு ஒரு டைம் பண்ணோம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறவங்களே வர வச்சு கெமிக்கல் வாங்கி கொடுத்து பைபர் மெஸ்லாம் அடித்து நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்கோம். கிரானைட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. வால் விண்டோ பாக்ஸ் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. மெயின் ஃப்ளோர் ஒர்க்கு போயிட்டுருக்கு. பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு.
இந்தியன் கிளாஸ்லாம் வச்சு பக்காவாக பேக் பண்ணி சாக்கு வச்சு இது பண்ணி வச்சு எல்லா பைப்பும் 4 பைப்பெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா சாக்கு இந்த மாதிரி வச்சு பக்காவாக எதுவும் கலவலம் உள்ளே போகாமல் கட்டியாச்சு. எல்லா 4 பைப்புமே வச்சு கட்டிட்டோம். எல்லா பாத்ரூம் விண்டோ கூட கொண்டு இது மாதிரி தான் கிரானைட்லேயே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹாலுக்கும் டைனிங்க்கும் இடையில் ஒரு ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பன்லேயும் இந்த மாதிரி கிரானைட்டு கொடுத்துட்டு இதுலேயும் ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். 2 பக்கமும் கொடுத்துட போகிறோம். அப்படியே நல்லாயிருக்கும். இது டைனிங்கில் பார்த்திங்கன்னா 2 விண்டோ, ஒன்று வந்து ஈஸ்ட்டு பார்த்து நல்லா ஃப்ரெஞ்சு விண்டோ ஒன்று, இந்த பக்கம் ஒரு சின்ன விண்டோ ஒன்று. இதில் ஒரு டேபிள் மாதிரி வரும், சர்வீஸ் டேபிள் மாதிரி. கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து கிச்சனில் மேடையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மேடை போட்டு மேடைக்கு மேலே கல்லும் ஊட்டி அது கல்லுக்கு மேலே ப்ரொடக்ஷனுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஊற்றியாச்சு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் அந்த ப்ரொடக்ஷனுக்காக ஊற்றுறது மாவு, பிஓபின்னு சொல்லுவோம். பிஓபி மாவு கரைச்சி எல்லாத்துக்கும் ஊற்றியாச்சு. அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு சர்வீஸ் ஏரியா. இது கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க்கெலாம் பைப் வரதுனால அதை வந்து நம்ம இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஏசி போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம மேலே கரைச்சி விட்டு ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக வந்து நம்ம ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். இது ஒரு சர்வீஸ் ஏரியா, பாத்திரம்லாம் தேய்க்கிற மாதிரி சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட்டு சாப்பிட்ட பார்க்குறோம். மேலே கலைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பூசியாச்சு. இது வந்து செல்ஃப் சைடோடைய அவுட்ரு வால். இந்த விண்டோவில் வந்து வெளில வந்து அப்படியே எடுக்கிறேன். இந்த சைடு பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது நம்மளுக்கு. இந்த மாதிரி இடம் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை செய்கிற இடம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் இந்த லிஃப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. பின்னெல்லாம் அடித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்து கிரானைட் வந்து க்ரைன் வச்சு ஏற்றி கொடுத்தாச்சு. எல்லா ஃப்ளோர்லேயுமே கிரானைட் ஏற்றி கொடுத்தாச்சு. என்ன காரணம்னா மேலே தூக்கிட்டு வர முடியாது, இல்லைனா வந்து லென்த்துக்களை வந்து கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேணால் ஃபுல் லென்த்து போட்டால் தான் நல்லா அழகாக இருக்கும்ட்டு கல்லை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஏற்றி தான் கொடுத்தோம். இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோரும் கல்லை ஏற்றி தான் கொடுத்தோம். அது மாதிரி தரையுமே கொத்தி கொடுத்தாச்சு. டெட் மாட்டர்லாம் கொத்தி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ளோர் பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரும் இப்படி தான் தரை ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் வந்து கீழே போடுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது, அது மட்டும் போட்டிருக்காங்க. இது வந்து கலவையில் மறைஞ்சிடும். அது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃப்ளோர் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தரை வந்து க்ளீனாக நம்ம டைல்ஸ் போட்டாலும் கிரானைட் போட்டாலும் டெட் மாட்டர் கொத்தி ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து இது இந்த ஃப்ளோருடைய சங்கன் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லைட்டு கொடுக்குறோம். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல் லைட்டு கொடுக்குறோம். வாலில் ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ப்ளம்பிங் ஒர்க் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து பைப்பு போட்டதுக்கப்புறம் வந்து வெர்டிகலாக நிற்கிற பைப்பெலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லது. எதுவும் போய் லாக் ஆகாமல் இருக்கும்.
இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பால்கனி. இது வந்து டேப்பர் ரூஃப் பூசி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுவும் வந்து ஃபுல்லாகவே கல் வருது. அதுக்கான ஃபுல்லாக பின் அடித்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மணல் வந்து எம்சென்ட் வந்து ஏற்றிருக்காங்க, கிரானைட்டும் ஏற்றி கொடுத்தாச்சு. இந்த ஏரியா வந்து ஃப்ளோரிங் வந்து லெப்போத்ரா வரும், லெப்போத்ரா கல் ஏற்றியாச்சு. உள்ளே நம்மளுக்கு போடக்கூடிய அந்த கல்லை வந்து உள்ளே ஏற்றியாச்சு. இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து லிஃப்ட் வாலு எலிவேஷனாக வால் கிளாடிங்க என்ன வருதோ இந்த கலர் தான், டேன் ப்ரௌன் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்கோங்க. இது ரிவர் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். ரிவர் ஒயிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளோருக்கு எடுத்துருக்கோம். விண்டோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர்கள் எடுத்துருக்கோம். இந்த விண்டோ கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கிரே கலெக்ஸின்னு சொல்லுவாங்க. பிளாக் கலெக்ஸி மாதிரியே இருக்கும், கிரே கலெக்ஸி கல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற டெரஸு. கொஞ்சம் பூச்செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லாப்லாம் கேட்டாங்க, கைப்பிடியில் எல்லாம் ஆர்சிசி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயே இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு இருக்கிறதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்டிருக்காங்க. இதையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரில் பண்ணி ரீபாரிங் போட்டு க்ளோஸ் பண்ணி தர சொல்லியிருக்கேன். ஏன்னா கீழே எலிவேஷன் பார்டர் ஓட்டுறது கண்டினியூ வேணுங்கிறதால. மேலே மொட்டை மாடியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். சும்மா சர்வீஸ் பர்சன் யாராவது இருக்காங்க தங்கணும் அப்படின்னா ஒரு ரூம் தேவைப்படுன்ட்டு. ஒரு 16க்கு 6, 6.5 வர மாதிரி இருக்கும் இந்த ரூமு. ஒரு 6 அடி வரும், 16க்கு 6 அந்த மாதிரி வரும். ஒரு ரூமே அப்படியே சிங்கிளாக தங்கியிருக்காங்கன்னா ஒரு சிம்பிளாக சமைச்சிக்கலாங்கிற மாதிரி ஒரு மேடை மாதிரி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேர் கேஸ் மேலே மொட்டை மாடி ஏறுறது, டேங்கு சர்வீஸ்க்காக ஏறுறது. அதுக்கு கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்தாச்சு. ஒரு 7/4 அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் இந்த படிக்கட்டுக்கு அடியில் கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாக ஓப்பன் டெரஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் திரும்ப ஏறி வந்தோம்னா மேலே இந்த பக்கமாக சிங்கிள் ஃப்ளைட் கொடுத்து மேலே ஸ்டெப்பு கொடுத்தாச்சு. நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்டெப்புமே நம்ம மேக்ஸிமம் காங்கிரீட் ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஃப்ளைட்டு வித்து காங்கிரீட்டு சிங்கிள் கேஸ்டிங்கில் பண்ணுற மாதிரி. இது வந்து கைப்பிடி சிவராக கட்டியாச்சு. ஒரு உருட்டு வச்சு விட்றலாம் மேலே அப்படின்ட்டு ஓப்பனில் இருக்கிறது. அதனால் கிரில் எதுவும் போகாமல் இது பண்ணியாச்சு. இப்போ இது டேங்க்கு மேலே வர மாதிரி பண்ணியாச்சு. இது இப்போ டேங்க்கு சர்வீஸ் மேனுவல். இது இப்போ டேங்க் நல்லா உயரமாக இருக்கிறதால திரும்ப ஸ்டெப் வச்சு கீழே இறங்கி நம்ம ஆக்சுவல் ஹெட்ரூமுக்கு ஸ்டெப் இருக்கிற இடத்துக்கு வர மாதிரியான ஒரு ப்ரொவிஷனு. இதுதான் வந்து லிஃப்டோடைய ஹெட்ரூமு. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஓப்பன் ஒன்று கேட்டாங்க. இதில் ஒரு விண்டோ ஒன்று வைக்கணும். விண்டோ மீன்ஸ் லூவர் டைப்பில் இருக்கிற வெண்டிலேட்டர் ஒன்று வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு கிரானைட் கட் பண்ணி சொருவி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் வாட்டர் ப்ரூஃப் இதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபைபர் மெஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபைபர் மெஸ் வச்சு போஸ்டிக்கு கெமிக்கல் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல். அதை வச்சு சிமெண்ட் பேஸ்ட் இது பண்ணி மேலே ஃபுல்லாக ஒட்டியாச்சு, தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதே மெத்தட் தான் வாட்டர் ப்ரூஃபிங் பாத்ரூமுக்கும் பண்ணது. இப்போ இங்கே ஒரு சின்ன ரூஃப் கிடைக்குது. இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சோலார் கரண்ட் வந்து சோலார் வந்து பேனல் போட்டு சூரிய மின் சக்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 to 5 kV மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஏரியா கரெக்டாக இருக்கும், நல்லா இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதால அந்தளவுக்கு இதுவாக தெரில. நல்லா காற்று நல்லா இருக்குது, கடற்கரை நல்லா தெரியுங்கிறது. இதுதான் இப்போ டேப்பர் ரூஃபு. நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இதுதான் டேப்பர் ரூஃபு. இன்னும் வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்குன்னு பார்த்தா காம்பவுண்ட் வால் மட்டும்தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முடிஞ்சுது. பிளாஸ்டிக் ஒர்க்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன் தவிர மீதி பக்கம்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த எலிவேஷனில் வர ரீபாரிங் ஒர்க்ஸு கொஞ்சம் வலை கொட்டி மெத்த வேண்டியது, பாக்ஸ் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குது. குத்தனார் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சைட்டு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. சரி, ஓவராலாக ஒரு வீடியோ பண்ணுவோன்ட்டு. கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்ததுன்னா இது பண்ணிக்காதீங்க, எல்லாத்தையும் அப்படியே காட்டிகிட்டே வரதுனால ஒரு லென்த் வருது. மற்றபடி இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதனால தான் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. அவுட்ரு ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இதிலலாம் பூச்செடிக்கு தொட்டி வாங்கி வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டோம். தொட்டிலாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஒரு 9 தொட்டி 3 அடி தொட்டி கொண்டு வந்து இதில் வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுக்கு நேரம் தான் வச்சு ஃபுல்லாக ஜாமான் ஏற்றிப்போம். லிஃப்ட்டு இருக்குது, மினி லிஃப்ட்டு. இதை வச்சுட்டு தான் கம்ப்ளீட் ஜாமான் எல்லாமே நம்ம ஏற்றிக்கிறது. இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துக்காரங்களுக்கு வழி வேணும்னு இது பண்ணியிருக்காங்க. ஒரு 15 டேஸில் ரெடி பண்ணி கொடுத்துடணும். அதனால் அந்த ஜல்லி வச்சு என்ன வேலை பண்ணணும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த ஷெட்டு பிரித்து ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் இதுவாகிடுது. நம்ம கிரானைட் முதற்கொண்டு இறக்கியாச்சு. இனிமேல் நம்மளுக்கு வந்து எம்சாண்ட் ஏதாவது தேவை இந்த மாதிரி இருந்தால் தான் இருக்கும். மற்றபடி காம்பவுண்ட் வால் கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க்கு முடிஞ்சுது. கீழே பார்க்கிங்க்கு ரேம்ப் போடணும், அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். இதில் வந்து விண்டோஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் கோபின் கொடுத்துருக்கோம். செயின்ட் கோபின் விண்டோஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். மேலே எல்லாமே நல்லா பிராண்டட் தான். நம்ம சார் வந்து எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கட்டும், ஏன்னா பீச்சு உரமாக இருக்குது, நல்லாதாகவே போடுவோம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எங்கே பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ கொண்டு நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்து போடுவோம். என்ன ரேட்டுக்கு பண்ணுறோம், என்ன மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது, என்ன குவாலிட்டி இருக்குது, அதில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, யூபிவிசி விண்டோஸு நார்மலாக போடுறதுக்கும் நல்ல பிராண்டுக்கு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுவோம். லிஃப்ட்டு நம்ம வந்து இங்கே என்ன கம்பெனி போடுறோம், அது என்ன வருது, எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஒரு சன்சைடியாக அப்படியே ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரானைட் எல்லாமே லே பண்ணிவிட்டு பிஓபி ஊற்றிருக்கிறோம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகிட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து பட்டிலாம் வச்சுட்டு நம்ம அதை ப்ரைட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபினிஷிங் தான். இனிமேல் டைல்ஸு, பெயிண்டிங் இந்த மாதிரி தான் இருக்குது. விண்டோஸு, லிஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். இங்கேருந்து இருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.